அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பல்வேறு வகையில ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கிற நெறைய நியூஸ் இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட போறார்ன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமா வந்த நியூஸ்க்கு அவர் ஜூன் 11 பதிலளிக்கிறேன். இது வந்து என் மேல இருக்கிற பொறுப்பு. நான் பதிலளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒண்ணு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து அதிகமா வைரலா பரவுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அவருடைய இயக்கத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நல்லா ஒரு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மக்கள் மேடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கோ எங்கேயோ கனெக்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல்வேறு விதமா வந்து ஒரு முக்கோணமா ட்ரையாங்கிள் மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தெளிவா பேச போறோம். தமிழக மக்களை குழப்பக்கூடிய விஷயத்துக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்க போகுது. சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு விவரம் புரியும். பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்குல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா இடைத்தேர்தல் வரும் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டே இருக்கும்போது, இடைத்தேர்தல் எப்படினாலும் ஒரு தொகுதி 6 மாசத்துக்கு மேல காலியா இருக்கக்கூடாது அப்படின்றது அரசியல் சட்ட விதி அப்படின்றனால 6 மாசத்துக்கு உள்ளேயே அதுக்கு தேர்தல் அப்படின்றது வரப்போகுது. அது ஒரு பக்கம் இருக்க, உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் மாசம் வரப்போகுது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் 2 தேர்தல்களையும் சேர்த்து நடத்துறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது 6 மாசத்துக்குள்ள வரப்போற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதாவது அதிமுக காரங்க ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 2 தொகுதி வந்து காலியா இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அப்படின்றது வரப்போகுது. அப்ப இடைத்தேர்தல் வரப்போறதுக்கு முன்னாடி அவங்கவங்களுடைய கட்சி அரசியல் தலைவர்கள் பரப்புரையில ஈடுபட்டு இருப்பாங்க. இப்ப தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர்களுக்கு எதிராகவே ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பெட்டியை கொடுத்து சீமானையும் பேச விட்டுட்டு இருக்காங்க. மேடமேடைக்கு சத்யராஜ், இன்னும் நிறைய ஆட்கள், இந்த மாதிரி ஆட்களை வந்து புலம்ப விட்டுக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க மேயர் பிரியா அவர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்க ஒரு மேயர் பதவி அப்படின்றதெல்லாம் மறந்து முழுக்க கட்சிக்காரங்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு சூழ்நிலைகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கும்போது, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ரிசைன் பண்ண அந்த திருச்சி தொகுதியை எல்லாருமே கையில் எடுத்து பேசுறதுக்கு காரணம் என்ன? இந்த திருச்சி தொகுதியிலிருந்து நிறைய அதிமுக காரங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியை விஜய் அவர்கள் யாருக்கு கொடுப்பார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அப்ப ஏன் எல்லாரும் ராகவா லாரன்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஊடால பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சரே ராகவா லாரன்ஸ் போய் சந்திச்சு வந்திருக்காரு. ஏன்னா இவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலாம் கூட இவர் ஈடுபட்டு இருக்கும்போது, நான் ஒருவேளை எனக்கு தேவைன்னா அரசியலுக்கு வருவேன், என்னுடைய அரசியல் வருகை அப்படின்றது கண்டிப்பா மக்களுக்கானதா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ராகவா லாரன்ஸ் மேல ஏதாவது அலிகேஷன் எதுவுமே கிடையாது. நல்ல மனிதர், உதவும் தன்மை கொண்ட ஒரு மனிதர், மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டார். அப்படி இருக்கும்போது இவர் தன்னுடைய தாயின் ஆசீர்வாதத்தோடு ஒரு இடத்துல அந்த கட்சிக்குள்ள வரப்போறேன் அப்படின்ற ஒரு இன்ட்ரோடியூசிங்க ஜூன் 11 கொடுக்கறதா இருக்காரு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் அப்படியேப்பட்டவர் எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாலையும், நற்காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாலையும், திரைப்படத்தை அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ரஜினி அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்காம ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. முழுக்க முழுக்க ரஜினியோட தீவிர பக்தர் வந்து இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் அவர்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருவார். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய முதலமைச்சரும் ராகவா லாரன்ஸும் ஒரு நண்பர்கள் மாதிரி, அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா அரசியல் கட்சியில பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் முழுக்க ஆன்மீக அரசியல் கையில் எடுத்துட்டு வரவர். ஏன் அப்படின்னா, ரஜினியோட தீவிர பற்றாளரா அவர் இருக்கும்போதே ராகவேந்திர சுவாமிகள் மேல அவர் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறவர். ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள்ல ரஜினி மற்றும் ராகவா லாரன்ஸ்க்கு ஒத்து போகும். இந்த ஒரு டைம்ல அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தல்கள்ல என்னுடைய வேட்பாளர்களை நான் இறக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் இப்போ வரைக்கும் 15 லட்சம் பேரை வந்து திரட்டிட்டு இருக்கிறாப்ல. அப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலா இருக்கு. அப்ப இடைத்தேர்தல் ஒரு 6 வேட்பாளர்கள் அப்படின் போது அவங்கவுங்களுக்கான டெபாசிட் கட்டி அவங்கவுங்க இருக்கிற அந்த கட்சி, ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை எப்படினாலும் பாத்தீங்கன்னா செப்டம்பருக்குள்ள வந்து நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் அது இயக்கமா இருக்கிறத கட்சியா மாத்த போறேன்னு சொல்றாரு. கட்சிக்கு சின்ன வாங்கிடுவாரு. அப்ப ஆல்ரெடி அவர் உள்ளாட்சி தேர்தலில் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் வந்து யோசிச்சு பாருங்க, தமிழக வெற்றி கழக தொண்டர் அல்லது வேட்பாளர் யாரா இருந்தாலும் யார் அறிவிக்கணும்? தலைமையான நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் அறிவிக்கணும். இல்லையா 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது அறிவிப்பாங்க. ஒருவேளை ராகவா லாரன்ஸ் திருச்சியிலே களம் இறங்கினாலும் அவர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தான் களம் இறங்குறாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்துல, திருச்சி பொதுக்கூட்டத்துல நம்மளுடைய விஜய் அவர்கள் பேசினதை இங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அப்ப பேச்சின் முடிவுல சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த திருச்சி கிழக்கு, நான் ரிசைன் பண்ண இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில உங்களிடையே இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளர். உங்க கூட இருக்கிற பொதுமக்களா இருக்கிற, பொதுமக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திருச்சி மாநகரை சேர்ந்த ஒருத்தரை தான் நான் வேட்பாளரா போட போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முற்றுப்புள்ளியோட சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் முழுக்க முழுக்க சென்னை ராயபுரத்தை சேர்ந்தவர்.
ஒருவேளை அவர் தமிழக வெற்றி கழக சார்பில் களம் இறங்குனா கூட இருக்கிற 6 தொகுதிகளில் அவர் எந்த தொகுதியில் வேணாலும் இறங்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிமுக சார்பில் 4 பேர் நம்ம கிட்ட ரிசைன் பண்ணவங்க இருக்காங்க. அவங்க விசில் சின்னத்தில் நிற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப நமக்காக ரிசைன் பண்ணிட்டு வந்த அந்த அதிமுகவுடைய வேட்பாளர்கள், ஆல்ரெடி ஜெயிச்ச வேட்பாளர்கள், அவங்களுக்கு முக்கியத்துவம் வருமா? திருச்சி மாநகரில் நம்மளுடைய விஜய் அவர்கள் போட்டியிடுறதுக்காக அந்த ஒரு தொகுதியை விட்டு கொடுத்த திருச்சி மாவட்ட செயலாளருக்கு வருமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ராகவா அவர்கள் நல்ல மனிதர், விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக எப்படி இதை வந்து மக்கள் ஏத்துக்குவாங்க? ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்கலாம் இந்த சமீப நாட்களாக ஒரு வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. நேற்று அதிமுகவினர் அதிக அளவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து குன்னூர்ல நினைக்கிறேன், குன்னூர்ல வந்துட்டு இருக்கு. அதிமுக காரங்க அதிக அளவு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறமா வைக்கப்படும் பேனர்கள்ல பூரா, அதாவது நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை வந்து வாழ்த்தி வரவேற்று வைக்கிற பேனர்கள்ல பூரா அவங்களுடைய போட்டோக்கள் அதிக அளவில் இடம்பெறுது. அப்ப கட்சிக்காரங்க ஒதுக்கப்படுறாங்களா? இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனையாகி ஆசாசியா வைக்கப்பட்ட நல்ல கிட்டத்தட்ட பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் வந்து கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மாற்றுக் கட்சியில இருந்து வந்து சேர்ந்தவங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்களை ஏறி மிதிச்சு மேல வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க எல்லாம் ஊழல்ல ஊறி போனவங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஒரு உறுப்பினரா இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த ஏரியால பெருமளவு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அதிமுகலையோ திமுகலையோ விசிகாலையோ இருக்கிறவங்க, அந்த கட்சி சார்பா இருக்கிறவங்க இவ்வளவு நாட்கள்ல அறியப்பட்ட ஒரு நபரோட முகமா இருக்கும். ஒருவேளை அவங்க அதிமுக கவுன்சிலரா இருக்கலாம், திமுக கூட ரொம்ப நெருக்கமா இருக்கலாம். அப்ப இன்னைக்கு அவங்க தான் வந்து அந்த ஏரியால ஒரு பெரிய தலை அப்படின்ற மாதிரி வந்து உள்ளாட்சி தேர்தலில் இடம்பெறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை மறைமுகமா செய்யறதுக்கு பிஜேபி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாசிச கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவு வேலை பார்த்துட்டு இருக்கு. இதனாலதான் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ப்ராடக்டே அவங்க ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம கருத்து. அந்த ஒரு ரீதியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகவாலாரன்ஸ் வந்து ஜூன் 11 ஆரம்பிக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு சந்தோஷமான விஷயங்க. நான் ஒண்ணு சொல்றேன், திருச்சி கிழக்குல ராகவாலாரன்ஸ் நிக்கிறதுன்றது சந்தோஷமான விஷயம். எல்லாருக்குமே அதுதான் உண்மை. ஆனா இது வந்து இந்த ஒரு விஷயத்த நாள் கழிச்சு ரொம்ப இழுத்து எல்லாரும் என் மேல பழி போடுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து அறிவிப்பா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் வேலை இல்லை. ஆமாங்க, நான் இறங்க போறேன், நான் விஜய் சார்பா இறங்க போறேன், இதுதாங்க என் மேட்ரு, நான் வந்து வேட்பாளராக நிக்க போறேங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நேர்மையா ஓட்டு கேட்கறதுன்றது வேற விஷயம். ஆனா இறங்க போறதே வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு கட்சி சார்பா அப்படின்னு இருக்கும்போது, ரெண்டாவது இன்னைக்கு ரஜினியை எல்லாருமே கையில் எடுங்க. முழுக்க ரஜினி அவர்கள் ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். என்னதான் சூப்பர் ஸ்டார்னு வந்து தமிழக மக்கள் வந்து அவருக்கு பட்டம் கொடுத்தாலும் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு படத்துல எல்லாம் கூட சொல்லுவாப்ல, என்னுடைய ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவான்னு சொல்லியிருக்காரு. ஆனா 1 ரூபா தான் தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சொந்த பள்ளிக்கூடத்துக்கே வாடகை கட்ட மாட்டாப்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவருடைய மனைவி வந்து இன்னைக்கு ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா எதுக்காகவா இருக்கும்? அப்ப மக்களை ஏமாத்துறதுக்கு இவங்க எப்படியெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க? ஏன்னா காலம் போன கடைசியில் அவங்க மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சு வந்து மக்களுக்கு ஒன்றும் நல்லது செய்ய போறதும் இல்லை. அப்படி அவங்க ஆரம்பிச்சோடனே போய் இணைய போறதுக்கு இங்கே இன்னைக்கு மக்கள் வந்து எங்கேயுமே தனிப்பட்ட முறையில் இல்லை. எல்லாருமே வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சு நல்லாட்சி வேணும்னு சொல்லிட்டு இழுத்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பிஜேபி அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சி அதிமுக இருக்கிற பிஜேபி கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள பூராத்தையும் தள்ளிடுச்சு, ஒதுக்கிருச்சு. அந்த ஒதுக்கப்பட்டவங்க பூரா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிட்டாங்க. அப்ப இன்னைக்கு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி தனி மரமாயிருச்சு. அவங்கள இன்னைக்கு பிஜேபி ஈஸியா கழட்டி விட்டுட்டு திமுகவோட போய் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்றது என்ன கேள்வி? ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, திமுக அதிமுகன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இரு துருவம். காந்தத்துல எப்படி 2 துருவம் வந்து ஒன்று ஒட்டும் ஒன்று ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒட்டாத துருவமே வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை எதுக்குறதுக்கு ஒட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான பிறவிகளா இருந்தவங்க ஏன் இன்னைக்கு பிஜேபி காலில் போய் விழுவக்கூடாது? ஏன்னா இவங்க ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட்ல விழுந்து கடந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 4 பேருக்கு தெரியற மாதிரி விழுந்தா என்ன தப்பு அப்படின்னு தான் நினைப்பாங்க. என்ன காரணம்? இன்னைக்கு இந்தியா கூட்டணியில திமுக இல்ல, நாங்க கூட்டத்தை புறக்கணிக்கிறோம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிஎம் உடைய மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா, சண்முகம் அவர்கள் இந்த மேட்டரையும் போட்டு உடைச்சிட்டாரு. நாங்க வந்து அவங்க கூட கூட்டணி இல்லைங்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இப்போ கிடையவே கிடையாது. நாங்க இருக்கிறது இந்தியா கூட்டணி, மத்திய கூட்டணி. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் உருவாகியிருக்கிற சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்றது மத்தியில் உருவாயிருச்சு. அந்த மத்தியில் உருவான கூட்டணிக்கு தான் பிரவீன் காந்தி அவர்கள் எம்பி வேட்பாளராக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு மத்தியில் இருக்கிற ஒரு மாபெரும் கூட்டணியை வந்து தமிழக வெற்றி கழகத்தால் உடஞ்சிருச்சு அப்படின்னும் போது, ஏன் இவங்க போய் வந்து பிஜேபியோட இணையக்கூடாது, இணையாம இருக்க மாட்டாங்க? ஏன்னா இவங்கெல்லாம் பூராமே பணத்தாசையும் பதவி வெறியும் பிடிச்சவங்க திமுக. அதிமுகன்ற ஒரு கட்சியை சுக்குநூறு ஆல்ரெடி ஆக்கிட்டாரு மோடி. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போதே மோடி அவர்கள் வந்து
உன் கட்சியை நான் எப்படி உடைக்கிறேன் பாரு, மோடியா லேடியான்னு என்னைய பார்த்தா நீ கேட்குற, நான் வந்து போறதுக்குள்ளே உங்க கட்சியை முடிச்சு விட்டு போவேன்ற எடுத்த சபதத்தை முடிச்சு வந்திருக்காரு இன்னைக்கு மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அதிமுகன்ற கட்சி சுக்குநூறு ஆயிருச்சு. இனிமேல் வந்து அது திரும்பி மேலெழுந்து வரும். நாங்க வந்து திரும்பி வந்து ரெட்டை இலைய மலர வைப்போம் அப்படின்றதுக்குலாம் வேலை கிடையாது. அப்ப ஈஸியா வந்து இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒண்ணு கூடி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாபெரும் எழுச்சியா இருக்கிற ஒரு கட்சியை உள்ளாட்சி தேர்தல் மூலியமாகவும் அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தல், ஏன் 29ல நாடாளுமன்ற தேர்தல் வருது, அப்பயே வந்து இன்னைக்கு நாங்க முடிச்சு விடுவோம் பாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா களம் இறங்கியிருக்காங்க. இன்னி மட்டும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மட்டும் கிடையாது. இன்னி பாருங்க, திரைத்துறையில இருந்து ஏன் நயன்தாரா கூட இறங்கலாம். சொல்ல முடியாது. நயன்தாரா இறங்கலாம். ஏன்னா இன்னைக்கு பெண்களை வச்சு வாக்கு வாங்கிடலாம். நடிகைகளை வச்சு, ஏன் இன்னைக்கு ஒரு நடிகர் முதல்வரா இருக்கும்போது நடிகைகளுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்களான்னு கேட்கிற கேவலமான ஆட்கள் தான் இவங்க. அதனால நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து களம் இறங்குறார் அப்படின்னா அது நல்ல விஷயம். அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அது இல்ல அப்படின்றது தான் முக்கியமான உண்மை. அப்படி ஒருவேளை இருந்தா அதை கண்டிப்பா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அறிவிப்பார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பொதுமக்களிடையே எழுப்புற ஒரு குழப்பத்துக்கு நம்ம வந்து விளக்கமா சொல்லியிருக்கோம். புரியாதவங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க. ஒருவேளை புரிஞ்சவங்க கமெண்ட்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.